அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மேன்மையான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கக்கூடியதாக இருக்குது. சில இடங்களில் வேலையில் சிறு அழுத்தம் உண்டாகலாம். சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வளரும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி குதூகலம் அதிகரிக்கக்கூடியதாகும். பிள்ளைகளால் பெருமையும் நிம்மதியும் உண்டாகக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை மிகுந்த ஒரு ஏற்றத்தை கொண்டு வரும். பதிவு உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம். வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமான பெருக்கம் ஏற்படலாம். உங்களுடைய தொழிலை விரிவு செய்வதற்கு சிறந்த ஒரு நேரமாக இருக்குது. குடும்பத்திற்காக இருந்த சிக்கல்கள் விலகக்கூடியதாம். பிள்ளைகளால் சிறப்பான ஒரு மேன்மை உண்டாகக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் அதிகப்படியாக பாடுபட வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைந்து பொருளாதார உயர்வு அடையக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முதலீடுகளில் நீங்கள் நிதானமாக இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இன்பம் துன்பம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். செவ்வாய் 11ல் இருப்பதால் புதிய முதலீடுகளில் மிக ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. வியாபார விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். திட்டமிட்டு செய்ய வேண்டியது நல்லது. இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக சலிப்பு இல்லாமல் நீங்கள் பாடுபட வேணும். பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் சாமர்த்தியமாக நடந்து கொள்ள வேண்டியது. பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது உங்களுடைய ராசியின் 10வது வீட்டில் சந்திரன் இருப்பதாலும் இதன் விளைவாக வணிகம் மற்றும் அலுவலக மன அழுத்தம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். வேலையில் முழுமையான கவனம் செலுத்த முடியாமல் ஒரு நிலை ஏற்படலாம். கவனமாக செய்ய வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பணி நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகும். இந்த பயணம் உங்களுக்கு பல வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் கூடுதலான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக நடக்காவிட்டால் காரியத்தில் சிறப்பாக செய்து முடித்து மன நிம்மதி அடைய முடியாத ஒரு நிலையும் ஏற்படலாம். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது. பொதுவாக மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு, சப்தஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன் என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மை தரும். எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை. இந்த காலகட்டம் உங்களுடைய காரியங்களில் நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படலாம். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு மெத்தனமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்தில் யாரையுமே பற்றி புறம் கூறாமல் இருப்பதும் நன்மை தரும். உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது அவசியம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனமிட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது.
கலைத்துறையில் முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியலில் உள்ளவர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்குது. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் ஏற்படலாம். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி இருக்கும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகவும் பல வகையில் பிறர் உதவி கிடைக்க பெறுவாங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடியதாகும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பல திசைகளில் இருந்து உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் வரக்கூடியதாகும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஓய்வெடுக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே ஞாயிறாக இருப்பதில்லை. அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே நல்ல ஒரு ஊதியத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல திசைகளில் இருந்து உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடியதாகவும் தங்களுடைய வாக்கு வன்மை மற்றும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதங்களில் ஈடுபட்டு இருப்பது நல்லது அல்ல. அதே போல் உங்கள் எதிரிகளிடம் இருந்து நீங்கள் விலகி இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் நிதானமாக நடக்கக்கூடியதாகும். உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. பணவரத்து திருப்தி தரும். பக்தியில் நாட்டம் ஏற்படலாம். பணவரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். உதவிகளை செய்து மன திருப்தி அடையக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. உங்களுடைய மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவக்கூடியதாகவும் பணவரத்து எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். உதவிகரமான புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடியதாகும். தூர தேசங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு எச்சரிக்கை தேவை. அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும். புதிய தொழில் தொடர்புகள் வணிக நிலை உங்களுக்கு எதிர்பார்த்தபடி உயரக்கூடியதாகும். உங்களின் நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெற்றுத்தரும். தேர்வுகளுக்காக படிக்கும் மாணவர்கள் கவனமாக படித்தால் கல்வியில் தேர்ச்சி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குறைந்த முயற்சியுடன் கூட நல்ல பலன்கள் அடைய உங்களுக்கு அனுமதிக்கக்கூடியதாகும். நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஆனால் நடுப்பகுதிக்கு பிறகு ஒவ்வொரு பாடத்திலுமே தானாக வெற்றியை காண்பிப்பீங்க. உங்களுடைய அறிவை விரிவுபடுத்தி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.